24 மாசமா இன்ஆக்டிவ்ல இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டை கூகுள் இப்போ டெலீட் பண்ண போறாங்க. இன்ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னா, கடந்த 24 மாசமா நீங்க அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கூகுளோட ப்ராடக்ட், அதாவது அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் எதுலையுமே அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை போட்டு யூஸ் பண்ணாம இருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணாத அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் கூகுள் பெர்மனண்டா டெலீட் பண்ண போறாங்க. எதுக்காகனா, கூகுள் இதனெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதால அவங்களுக்கு நிறைய செலவாகுது. ஸோ இதை கிளியர் பண்றதுக்காக நம்மளோட அந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்றாங்க. நம்ம எல்லாருமே இப்போ புது புது மொபைல் வாங்கின உடனே அந்த மொபைல் பழைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்துடும். ஸோ புது புது மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி புது புது ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் ஆகி அவங்களுக்கு அது ஸ்டோரேஜ் இஷ்யூவாக தான் வரும். அதனால ஏகப்பட்ட செலவு. ஸோ அதை டெலீட் பண்றாங்க. உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அதை அப்பப்போ ஏதாவது ஒரு கூகுளோட ப்ராடக்ட்ல லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணுங்க போதும். இது டெலீட் பண்ண போறாங்கன்னா டைரக்டா டெலீட் பண்ணிட மாட்டாங்க. அதோட ரெக்கவரி மெயில் ஐடிக்கும் அந்த மெயில் ஐடிக்கும் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகுதான் டெலீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சா பரவாயில்ல, தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பாய்.